உங்க பாத்ரூம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கா? இந்த ஒரு பொருள் இருந்தா போதும். நம்ம பாத்ரூம சூப்பரா கிளீன் பண்ணலாம். எந்தவித கை வலியும் இல்லாம. வணக்கம். இது உங்கள் அரஸ்டியல் தி கிச்சன். யாராவது சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதாவது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணாத மாரி, யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபன் வாங்கும்போதோ, இல்லன்னா வந்து பிரியாணி வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற டப்பா தான் இது. இத நம்ம எடுத்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற லிக்விட் இருக்கு இல்லையா? துணிக்கு யூஸ் பண்ற நம்ம எந்த வித லிக்விடும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இது மாரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாரி நல்லா கலந்துட்டு, இதில நீங்க வந்து கம்ஃபர்ட் இருந்தாலும் கொஞ்சமா நீங்க ஒரு பாக்கெட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும்போது, ஒரு 1/2 பாக்கெட் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இதில வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, லிக்விட் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. அதான் நல்லாருக்கும். உங்க வீட்ல நீங்க வந்து துணி துவைக்கிற பவுடர் வச்சிருந்தீங்கன்னா, நல்லா சுடு தண்ணீல அந்த பவுடர போட்டு நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே நம்ம கலந்துட்டு, ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றது நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ் கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நைட் டைம்ல நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போம்போது, இத நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, நம்ம தொடச்சிட்டு போம்போது, இங்க இருக்கிற அழுக்கெல்லாமே போயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த வித பூச்சி, பல்லி, கரப்பான்பூச்சி எதுவுமே வந்து ஸ்டவ் பக்கம் வராது. ஏன்னா, நல்லா ஒரு வாசனையா இருக்கிறதால நமக்கு எதுவுமே வராதுங்க. இதில நீங்க வந்து கம்ஃபர்ட் சேர்க்கும்போது, இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ஃபர்ட் சேர்க்கல. நீங்க சேர்த்துக்கோங்க. அப்படி கம்ஃபர்ட் இல்ல அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்க கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் நீங்க கொஞ்சமா நீங்க தூவி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைக்கும்போது, நல்லா நமக்கு கிளீன் ஆயி நல்ல ஒரு பளபளப்பு தன்மை குடுக்கும். பாருங்க. நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே நமக்கு போயிடும். நீங்க இதெல்லாம் கூட நீங்க தொடச்சு வைக்கும்போது நமக்கு இதுலலாம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. நைட்டு நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது இது மாரி நீங்க தொடச்சு விடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற டைனிங் டேபிளோ, இல்ல கீழ உட்காந்து சாப்பிடுற நேரத்துலயோ, இல்ல பசங்கலாம் சாப்பிட்டு நமக்கு கீழலாம் வந்து ரொம்ப அமர்க்களம் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல நீங்க இத ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியோ, இல்லன்னா ஏதாவது ஒரு மாப் போட்டு நீங்க நல்லா தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா, நல்ல ஒரு கிளீனா இருக்கும். அங்க இருக்க பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்ப இந்த டைனிங் டேபிள் நான் தொடச்சு காட்டுறேன். அதுல இருக்க அழுக்கு எதா இருந்தாலும் நமக்கு எந்த வித கை வலியுமே இல்லாம ஈஸியா நம்ம சிம்பிளா நம்ம தொடச்சிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்பு. கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத சொல்றேன். நீங்க யூஸ் பண்ற வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லன்னா ஃப்ரிட்ஜ் எல்லா இடத்துலயுமே இத ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க துடைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜிங்க் நம்ம எப்படி இத வச்சு கிளீன் பண்ணலான்றது பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழுக்கா இருக்கு. இதுல நீங்க இத லைட்டா எல்லா பக்கமும் இது மாரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு, நான் வந்து இது மாதிரி நம்ம வந்து த தண்ணி பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதில நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிரஷ் மாரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இத நம்ம வச்சு நான் தேய்க்கிறேன். உங்க வீட்ல நீங்க வந்து நார் வச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் இத தேய்க்கிறதுக்கான தனியா ஒரு பிரஷ் வச்சிருந்தாலும் அத வச்சு நீங்க தேய்ச்சுக்கலாம். தேய்ச்சுட்டு நீங்க அது ஃபுல்லா நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னும்போது, ஜிங்க் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பளபளப்பு தன்மையா குடுக்கும். இது எப்படி நான் வந்து செஞ்சேன்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணி பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து மேல் பக்கமா நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற இரும்பு நார கயிறு கட்டி நான் வந்து அந்த மூடி பக்கமா இழுத்து மூடி போட்டு வச்சிருக்கேங்க. அதுதான் இது. ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இத வச்சு நான் தேய்ச்சேன். சூப்பரா நமக்கு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஜிங்க் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பளபளப்பா ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மாரி பால் ஏனமோ, இல்லன்னா வந்து பருப்போ நமக்கு வந்து சில டைம்ல தீஞ்சிரும். அந்த சமயத்துல எப்படி ஈஸியா அத வந்து கிளீன் பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த பால் ஏனத்துல ஃபுல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து சபீனா தாங்க யூஸ் பண்றேன். சபீனாவ நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமா பேக்கிங் பவுடர் அப்படி இல்லனா பேக்கிங் சோடா 2த்துல எது வேணா நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ற தோசை கரண்டி இருக்கு தெரியுங்களா? தோசை கரண்டிய நம்ம வந்து இத வச்சு அப்ப தேய்க்கலாம். இது கொதிக்கும்போது நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த தோசை கரண்டி நல்லா ஷார்ப்பா இருக்கிறதுனால, நமக்கு தேய்க்க தேய்க்க அதுல இருக்க அந்த அடி பிடிச்சிருக்கிறதால ஈஸியாவே நமக்கு வந்துரும். ரொம்ப நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணும், நார் வச்சுலாம் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லங்க. இது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா நமக்கு கிளீன் ஆயிடும்.
இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் நான் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை வந்து தண்ணியாக நான் உங்களுக்கு கீழே ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து அதில் இருக்கிறதுல எவ்வளோ சூப்பராக போயிருக்குன்றது நமக்கு தெரியும். இதை வந்து நார்மலாக நம்ம சபீனா போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை வந்து சாதாரண தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கற்பூரத்தை இது மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய சைஸ் கற்பூரத்தை நல்லா இது மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு எறும்புலாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நமக்கு எறும்பாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எங்கே எறும்பு வருதோ அங்கே நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி விடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற சர்க்கரை, நாட்டு சர்க்கரைலாம், வெல்லம்லாம் போட்டு வச்சுருக்க இடத்துல நமக்கு அந்த எறும்பு வந்து நமக்கு டென்ஷன் கொடுக்கும். அந்த சமயத்தில் இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டு அதாவது நம்மளோட மூடி நல்லா டைட்டாக மூடிக்கலாம். அதாவது வெளி பக்கத்தில் நம்ம இதை வச்சு தொடச்சி நம்ம வைக்க போகிறோம். இது மாதிரி தொடச்சி வைக்கிறதால என்ன ஆகும்னா இந்த ஸ்மெல்லுக்கு எறும்பெல்லாம் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுலாம் உங்களுக்கு எறும்பு வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பாட்டிலாம் நீங்கள் இது மாதிரி தொடச்சி வைங்க. தொடச்சி வைக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல எறும்பு வராது. இந்த வந்து கற்பூர ஸ்மெல்லுக்கு நமக்கு எறும்பெல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு எங்கே எறும்பு இருக்கோ அங்கேயும் நீங்கள் கற்பூரத்தை லைட்டாக நீங்கள் தூவி கூட விடலாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கிளீனிங் தானே பார்க்க போகிறோம். அதாவதுனா ரெண்டு விதமாக நான் வந்து இன்றைக்கி நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடுங்க. இதுக்கு நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜுரம் மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 3 மாத்திரை நான் எடுத்திருக்கேன். இது நல்லா நுணுக்கி இது மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு லெமன் நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்ககிட்ட லெமன் சோடா அதாவது உப்பு, லெமன் உப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லெமன் நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற டீத்தூள், நம்ம எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க, 2 ஸ்பூன் நான் டீத்தூள் எடுத்திருக்கேன். இது நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம துணிக்கு போடுற லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு பாட்டிலில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் நான் ஃபுல்லாக நான் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதும் நம்ம வந்து நம்ம பாத்ரூம் தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கலாங்க. இது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நல்லா நமக்கு ஊறிடுச்சு இல்லையா, 1/2 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் ஊற விடுங்க. இது மாதிரி ஊறினதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக நமக்கு என்ன பலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போவோம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து துணிக்கு போடுற பவர் சோப் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்ம விம் சோப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து பாத்திரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற விம் சோப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பவர் சோப் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பாதி நான் எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப நமக்கு வந்து அந்த உப்பு கரெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து மற்ற என்னெல்லாம் கலக்க போகிறோன்றது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். தேவையில்லாமல் நான் கடையில் வந்து காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி நான் பாத்ரூம்காக செலவு பண்ணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் உப்பு, சாதாரண தூள் உப்பு இருக்கு இல்லைங்க, அதுதான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த சோப்பு நம்ம வந்து துருவி போட்டோம் இல்லையா, அதில் நல்லா கரையும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாசனைக்கு வேணால் நீங்கள் வந்து லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட் கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வச்சு நல்லா நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அந்த சோப்பெல்லாம் நல்லா கரையிட்டோம். நம்ம நல்லா கரைஞ்சதும் இப்போ இதை வந்து அதை நம்ம பாத்ரூமில் போடலாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவே நீங்கள் போடுங்க. நம்ம சூடாக போடும்போது ரொம்ப நேரம் வந்து அதில் போட்டு ஊற வேணுன்ற அவசியமே கிடையாது.
இதை வந்து போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தேய்ச்சாலே சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம பாத்ரூமில் போயிட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் சூடாகவே நான் போட்டுறேங்க. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கமும் இது மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தது. உடஞ்சி போன ப்ரெஷ்ஷுங்க இது. இது இப்படி தான் இருந்துச்சு. இரும்பு நார் போட்டு இது உடஞ்சிடுச்சு. நீங்கள் இப்படி இல்லை இரும்பு நார் வச்சுருந்தீங்கன்னா இதையும் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு இதை வச்சுமே நீ தேய்க்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு காகிதம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் அழுக்கு நமக்கு வந்து போகணுன்னா உப்பு காகிதம் வச்சு தேய்க்கும் போது நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதை வச்சு தான் இப்போ தேய்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து கடையில் இதுக்குன்னு ஒரு பொருள் நமக்கு விற்கிதுங்க. ஒரு ஸ்டோன் மாதிரி நமக்கு விற்கிது. அதை வச்சு தேய்ச்சாலே நமக்கு அழகாக போயிடுது. அப்படி வாங்குறதுக்கு முடியல அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி பாருங்கள். இல்லை நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த பேப்பர் வச்சு தேய்க்கலாங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லாததால் நான் வந்து இது மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு தேய்க்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு கரை அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், தேய்ச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக அந்த கரைலாம் போயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் பண்ணும் போது இன்னும் இருக்கிற கரைலாம் கூட அழகாக நமக்கு போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிம்பிள் ஸ்மார்ட் டிப்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.